இப்போ ஃபுட்டை கட் பண்ணலாமா, தண்ணி தம்மு இந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து கட் பண்ணலாமான்னு பாருங்கள். அடுத்தது எமோஷனல் டெசிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். பணத்தை ஏன் செலவு கட்டுப்படுத்த முடியலன்னா, எமோஷனலாக நம்ம மைண்டில் வந்து என்ன தோணுது தெரியுமா, சைக்காலஜிக்கலாக. இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஹோம் டவுன் நமக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கேருந்து வரோம். நம்மளோட கிராமமோ அல்லது நம்மளுடைய நகரத்துலையோ எங்கோ இருந்து எங்கேயோ வேலை செய்ய வரும்போது நம்ம சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அது எப்படி கட்டணும், ஊர்லேயே பெரிய வீடாக இருக்கணும். எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே காஸ்ட்லியான கார் வாங்கணும். இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் டிசிஷனை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பைத்தியகார்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு டெல்லியில் வந்து ஒரு சிஓவை பார்க்கும்போது அவர் வச்சு இந்த காரை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். அவ்வளோ கம்பெனி வந்து அஃபிஷியலாக அவருக்கு வந்து ஒரு பென்ஸ் கார் கொடுத்துருந்தது. ஆனால் அவர் சொந்தமாக வச்சுருந்த கார் இண்டிகோ. யோசிச்சு பாரு, ஒரு இண்டிகோ காரை நீங்கள் வாங்குவீங்களா? இண்டிகாவுக்கு கொஞ்சம் லைட்டாக டிக்கி வச்சு அது இண்டிகோ, சரியா? அந்த காரை வந்து வாங்கியிருக்கு, வச்சுருக்காரு. அதை பல வருஷமாக வச்சுருக்காரு மார்க்கெட்டில். பட் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஏன்? அவ்வளோ